இந்த சரக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, இதுல கலப்படம் இருக்கு, இதை தமிழ்நாடு டாஸ்மாக்ல விற்க கூடாது, உடனே தடை பண்ணணும் அப்படின்னு மத்திய உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியான உத்தரவை கொடுத்தாங்க. அந்த உத்தரவு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த உத்தரவை திரும்பி பெற்றுட்டு அந்த சரக்கையெல்லாம் தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல விற்கலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக கலப்படம்னு சொன்ன இந்த 11 சரக்கும் ஆந்திராவை சார்ந்த ஒரு ரெட்டி நிறுவனத்துக்கு சொந்தமானது. தடை உத்தரவு 24 மணி நேரத்துக்குள் ஏன் எதற்காக இந்த தடை உத்தரவு திரும்பி பெறப்பட்டது? 2022-23 டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். 100 கோடிக்கு மேல் தென்னிந்தியாவை சார்ந்த ஆந்திராவினுடைய ரெட்டி சாராய ஆலைகளிடமிருந்து லஞ்சம் வாங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டுகிறது அமலாக்கத்துறை. அந்த அமலாக்கத்துறையினுடைய ஆவணத்தில் தி சவுத் குரூப் என்று ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த சவுத் குரூப்பிற்கும் இந்த தாவேக அரசுக்கும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை கட்டுப்படுத்தும் ஆந்திரா ரெட்டி குடும்பங்களுக்கும் என்ன தொடர்பு? விஷ்ணு ரெட்டி, சுஜய் ரெட்டி, அனில் ரெட்டி, ஆந்திராவை சார்ந்த மிக முக்கியமான இந்த ரெட்டி குடும்பம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக தலைமைச் செயலகத்தினுடைய அரசு நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக என்னென்ன காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது? அதாவது தாவேக அரசுக்கும் இந்த ரெட்டி குடும்பங்களுக்கும் சாராய ஆலைகளுக்கும் என்ன தொடர்பு? இது குறித்து 2 முக்கியமான பத்திரிகை செய்திகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். 2 மிக முக்கியமான செய்திகள் வெளியாயிருக்கு. ஒன்னு, இன்னைக்கு வந்த ஜூனியர் விகடன்ல ஒரு சின்ன ஹிண்டா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, விஷ்ணு ரெட்டி, சுஜய் ரெட்டி, அனில் ரெட்டி, இந்த 3 ரெட்டிகளும் ஒட்டுமொத்தமாக தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இந்த அரசு எந்த வழியில போகணும், யாருக்கு என்ன டெண்டர் கொடுக்கணும், யாரை டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. இதே சமயத்துல நாம ஞாபகப்படுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த தாவேக அரசை திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானாவை சார்ந்த இந்த ரெட்டி குரூப் கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கு அப்படின்னு பல இடத்துல தொடர்ச்சியா செய்தி வெளியாயிட்டே இருக்கு. அதுல குறிப்பாக விஜயனுடைய வெற்றிக்கு மூளையாக செயல்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி, இவரும் ஆந்திராவில் இருந்து வந்தவர். விஷ்ணு ரெட்டி, இவரும் ஆந்திராக்காரர். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப செய்தி வந்துட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் விகடன் அதை வெளியிட்டிருக்காங்க. இந்த நேரத்துல இன்னொரு செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மின்னம்பலம் ஒரு டீட்டெயிலான ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாஸ்மாக்ல விற்பனை ஆயிட்டு இருந்த 11 சரக்கு திடீர்னு தடை செய்யப்பட்டுச்சு. யார் அதை தடை செய்யறாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபுட் செக்யூரிட்டி நிறுவனம் அதை தடை பண்றாங்க. அதுல ஆர்டிபிஷியலா நிறைய கலர்ஸ் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதுவானது இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதை தடை பண்றாங்க. இந்த தடை எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 11ஆம் தேதியே இந்த தடையை கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் 13ஆம் தேதி தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாகை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள், எனக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி மத்தியானம் தான் தெரிஞ்சது, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதை லிஃப்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்துல இருந்து தன்னை தற்காத்துக்கிட்டார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 11 லிக்கர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சரக்குகள், இந்த 11 சரக்குகளுமே ஒரே நிறுவனத்தை சார்ந்தது, என்ரிகா என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம். இன்னைக்கு டாஸ்மாக்ல ரொம்ப இயல்பா கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய விஎஸ்ஓபி பிராண்டியா இருக்கட்டும், இல்ல லூயிஸ் பிராண்டியா இருக்கட்டும், விஎஸ்ஓபி பிராண்டியா இருக்கட்டும், இல்ல வீரன் அப்படிங்கக்கூடிய சரக்கா இருக்கட்டும், ஹனிபி பிராண்டியா இருக்கட்டும், நம்பர் 1 மெக்டொனால்ட் ஃபைன் பிராண்டியா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நிறுவனம், என்ரிகா பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய தலைமை யாரு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல காங்கிரஸ்ல கொடிகட்டி பறந்த ஆந்திராவை சார்ந்த ஒரு ரெட்டி குடும்பம். அந்த ரெட்டி குடும்பத்தினுடைய முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, மகுண்டா சுப்பாராம் ரெட்டி. இவர் ஆந்திர அரசியல்ல மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர், மிகப்பெரிய சாராய ஆலையினுடைய முதலாளி. இந்த சுப்பாராம் ரெட்டி 1995 நக்சலைட்டுகளால் சுட்டு கொலை செய்யப்படுறார். அப்படி அவர் கொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் சசிகலாவும் தனி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இவருடைய மரணத்தை போய் அட்டன் பண்ணாங்க. ஏன்னா இந்த சுப்பாராவ் ரெட்டிக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குக்கும் நிறைய தொடர்பு இருந்துச்சு. இவர்கள் மூலியமா தான் பண பரிவர்த்தனைகள் நிறைய நடந்ததாக பல்வேறு விஷயங்கள் இந்த வழக்குல வெளியாச்சு. அப்போ ஏதோ ஒரு வகையில் அதிமுகவுக்கும்
இந்த சாராய ஆலையை கட்டுப்படுத்தக்கூடிய ரெட்டி குடும்பத்திற்கும் ஒரு மிக முக்கியமான தொடர்பு ஏற்கனவே, அதாவது ஜெயலலிதா காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது. அடிப்படையில் இந்த சுபாராம் ரெட்டி அவர்கள் நெல்லூர் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர். ஆனா செட்டில் ஆனது ஆந்திரால பிரகாசம். ஒட்டுமொத்த பிரகாசம் மாவட்டத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர். இவங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில எக்கச்சக்கமான சாராய ஆலைகள் இருக்கு. இவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய தம்பியான சீனிவாசலு ரெட்டி, இந்த சீனிவாசலு ரெட்டி இவரும் காங்கிரஸ்ல இருந்தாரு. அப்புறம் ஒய்எஸ்ஆருக்கு போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியில சேர்ந்துட்டாரு. இந்த சீனிவாச ரெட்டியினுடைய 2 மகன்கள் ராகவ் ரெட்டி, சுபாராம் ரெட்டி. இந்த ராகவ் ரெட்டி யாரு நமக்கே தெரியும். டெல்லியில 2022-23 இந்த ரெட்டி நிறுவனத்தினுடைய சாராய ஆலைகள்கிட்ட இருந்து 100 கோடி ரூபாயை லஞ்சமாக வாங்கினார் என்கின்ற அடிப்படையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் அடைச்சப்ப இந்த ராகவ் ரெட்டியா இருக்கட்டும், இல்ல இவங்களுடைய ரிலேட்டிவ் குரூப்ல இருக்கக்கூடிய அரவிந்த் ஃபார்மாவை சார்ந்த சரத் ரெட்டியா இருக்கட்டும், இவங்களும் சேர்ந்து கைதாகிறாங்க. கைதானதுக்கு பிறகு இவங்க அங்க போய் அப்ரூவரா மாறி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதி கொடுக்குறாங்க. யாருகிட்ட அப்படின்னா பாஜக அரசனுடைய அமலாக்கத்துறை கிட்ட. இவங்க எழுதி கொடுத்த உடனேயே இவங்களை விட்டுட்டாங்க. பெயில்ல வெளியே வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. பிற்பாடு அந்த வழக்கில் இருந்தே ஃபுல்லா வெளியே வந்துட்டாங்க. ஆனா இவங்க எழுதி கொடுத்த அந்த அப்ரூவல் டாக்குமெண்டின் அடிப்படையில மேலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவர் சிறையில போடப்பட்டாரு. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 2026 பிப்ரவரியில அந்த வழக்கில் இருந்து அவர் வெளிவந்தார். ஸோ அப்போ டெல்லியில சரக்க விநியோகம் பண்றதுக்கான டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கான்ட்ராக்டை ஒரு மிகப்பெரிய பணம் லஞ்சமாக கிக்பேக்கா கொடுத்து வாங்குவதற்கான நடந்த முயற்சி தான் இந்த ரெட்டி குடும்பத்தால் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கிலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய டிராமாவா இருக்கு. 2022 நவம்பர் 10 சரத் ரெட்டி, அதாவது டெல்லி வழக்கில் இன்னொரு முக்கியமான நபரான சரத் ரெட்டி கைதாகிறாரு. இடி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. கெஜ்ரிவால் குறித்து அவர் வாயே திறக்கல, அவர் அப்படியே அமைதியா இருக்கார். அப்போ இவர் 10 நவம்பர் 2022 கைதாகிறாரு. 15 நவம்பர் 2022 இவர் கைதாகி 5 நாள்ல ஒரு 5 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலியமாக அவருடைய நிறுவனமான அரவிந்தோ ஃபார்மா மூலியமாக தேர்தல் பத்திரத்தை வாங்கி பாஜகவுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னா, மே 2023 கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து எல்லா தகவல்களும், ஆமா அவர்கிட்ட என்கிட்ட லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இவருக்கு பெயில் கிடைச்சு வெளியே வந்துடுறாரு. ஸோ அப்போ பாஜகவுக்கு ஒரு 5 கோடி டொனேஷன், அதாவது அங்க கட்சிக்கு கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து எழுதி கொடுத்துட்டு அவர் பெயில் கிடைச்சு வெளியே வந்துடுறாரு. இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்குல ஜூன் 2023 இந்த ரெட்டி குரூப் தான் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் விட்னஸாக அப்ரூவராக மாறி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா பாஜக அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னருக்கு வர்றாங்க. இது நடந்தது ஜூன் 2023. திடீர்னு ஒரு 5-6 மாசத்துக்குள்ள 8 நவம்பர் 2023 மறுபடியும் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு 50 கோடி வந்து டொனேஷனா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த ரெட்டி நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜகவுக்கு கட்சி டொனேஷனா பணத்தை கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு எதிராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து சில ஒப்புதல் வாக்குமூலம் எல்லாம் கொடுத்து எங்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி அவர் மீது வழக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த ஆந்திராவை சார்ந்த இந்த ரெட்டி குழுவால் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சில காலம் சிறையில் இருந்தாரு. 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல் அத்தோடு முடித்து வைப்பதற்கு இந்த டிரான்சாக்ஷன் ஒரு முக்கியமா இருந்துச்சு. இவங்களை பத்தி அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்த ஆவணங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க தயாரித்த மொத்த ஆவணங்கள்ல இந்த சவுத் குரூப்னு திரும்ப மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஹூ ஆர் தோஸ் சோ கால்ட் சவுத் குரூப் அக்யூஸ்ட் பை இடி இன் த டெல்லி எக்ஸைஸ் பாலிசி கேஸ் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு கட்டுரை எழுதுனாங்க. அதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. குறிப்பாக பிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவரான திரு சந்திரசேகர் அவருடைய மகள் கவிதா அவர்களாமே இந்த வழக்குல வந்து நேரடியாக ஒரு தொடர்புடையவங்களா இருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சாராய உற்பத்தி முதலாளிகளாக இருக்கக்கூடிய இந்த ஆந்திராவை சார்ந்த, தெலுங்கானாவை சார்ந்த இந்த ரெட்டி குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட்டி குரூப்பினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப 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 அதிகம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாக வெளிமாநிலத்தை சார்ந்த இந்த குழு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த முரண்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலா அதிமுகவின் தலைவராக பொறுப்பேற்க முயற்சி செய்யும் போது அவரை தடுத்ததும் இந்த ரெட்டி குரூப் தான் அப்படின்னு அப்போதே பல செய்திகள் கசிஞ்சது. அப்ப ஏதோ ஒரு வகையில ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு பிறகான அதிமுக, சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க சார்ந்த அதிமுக அப்படிங்கிறது இவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஓடியதாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில தான்
இவங்களுடைய லாபியின் அடிப்படையில் தான் சசிகலாவே கைதானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அப்பவே சொன்னாங்க. இது ஏதோ வெறும் என்ரிகா என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெட்டி குரூப் சாராய ஆலையை பத்தின விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்தமா தென்னிந்தியாவினுடைய மொத்த சாராய ஆலை உற்பத்தியை தன் வகையை கட்டுப்படுத்துறதுக்கு மற்றவங்களாம் ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன் தான். கிட்டத்தட்ட 60-70% பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாராய உற்பத்தியில வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடியது இந்த ஆந்திரா தெலுங்கானாவை சார்ந்த ரெட்டி குரூப்ஸ் தான். பெரும்பாலும் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் இந்த சாராய மது ஆலை உற்பத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த என்ரிகா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது அப்படின்னா இதனுடைய ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசுல ஒரு மிக முக்கியமான ஆதிக்க சக்தியா விளங்கிட்டு இருக்காங்க. இந்த குரூப்போட சேர்த்து பாலாஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு நிறுவனம், இவங்க கூட சென்னையில பூந்தமல்லியில தான் நிறுவனம் வச்சிருக்காங்க. இதனுடைய தலைவர் வந்து சந்திரசேகர் ரெட்டி, சித்தார்த் சேஷா ரெட்டி, இவங்களும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸ். அந்த சாராய உற்பத்தியில சாராய விநியோகத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இது இல்லாம ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டி குரூப்பை சார்ந்த 16 நிறுவனங்கள், இந்த 16 நிறுவனங்கள் குறிப்பா விஜய் சாய் ரெட்டி, மிதுன் ரெட்டி அப்படிங்கக்கூடிய 2 பேருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்ந்த 16 சாராய உற்பத்தி நிறுவனங்கள் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஸோ அப்போ அடிப்படையில தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக அமலாக்கத்துறை ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த சவுத் குரூப் ரெட்டி சாராய உற்பத்தி குழு ஒரு பெரிய வேலைகளை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் இந்த தாவேக அரசு வந்ததிலிருந்தே விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 3-4 நபர்கள் எல்லாமே ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு ரெட்டி குரூப் தான். அவங்க யார் அப்படிங்கிறது பல முறை பல பத்திரிகையில தொடர்ச்சியா எழுதப்பட்டுட்டே இருக்கு. இன்னைக்கு ஜூவில கூட விஷ்ணு ரெட்டி, இது இல்லாம சுஜய் ரெட்டி, அனில் ரெட்டி இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் குறித்து எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல குவாரிகளை வந்து சீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த குவாரிகள் யாருக்கு கொடுக்கப்பட போகிறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா இந்த குவாரி குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆந்திரா குரூப்ல எப்படி மது ஆலை ஒரு மிகப்பெரிய லாபியா இருக்கும், அது போல அந்த குவாரியை கையில வச்சிருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ரெட்டி குரூப்ஸ் வந்து ஒரு பெரிய குரூப். ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது பாஜக வச்ச ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த நிலக்கரி ஊழல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலக்கரி ஊழலை மையமாக வச்சு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஸ்கேம், ஒரு பெரிய குரூப் வந்து சுத்திட்டு இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷ்ணு ரெட்டி இந்த டீமை சார்ந்த ஒரு குழுக்கள் தான் அப்படின்னு வந்து பல பத்திரிகைகளை தொடர்ச்சியா செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஆந்திராவை சார்ந்த தெலுங்கானாவை சார்ந்த அங்கிருந்து இங்க வந்து பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய ரெட்டி குரூப் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த தாவேக அரசுல அவங்களுடைய ஆதிக்கம் தலைமைச் செயலகத்திலேயே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஜூவி வந்து சில கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்தடுத்து இது போன்ற திடுக்கிடும் செய்திகள் என்னென்ன வருகிறது என்று.